குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26 ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 1 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை வரை கடக ராசிக்கான வார ராசி பலன். இந்த காணொலியை முழுதா பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டதா இருக்கலாம். அது இல்லாம ஒவ்வொரு கடகராசியில ஒவ்வொரு நட்சத்திரக்கும் தனித்தனியா பலன் சொல்கின்றேன். முக்கியமாக அதிர்ஷ்ட கிழமை, அந்த அதிர்ஷ்ட நேரம் அண்ட் அதிர்ஷ்ட திசை எண்களும் குறிப்பிடுகின்ற காணொலி முழுதா பாருங்க. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்க ராசி நாதன் வீட்லயே பாத்தீங்கன்னா உச்ச குரு இருக்கு, கூட சூரியன் இருக்கு. அது இந்த வாரம் முழுதும் அப்படிதான் இருக்கும். தென் உங்க ராசிநாதன் சந்திரன் தனுசு ராசியில இருந்து கும்பராசி வரைக்கும் டிராவல், 3 ராசிக்கு தான் இந்த வாரத்தை முழுசா டிராவல் ஆகும். இந்த 3 கட்ட அடிப்படையில தான் இந்த வாரத்துக்கான பலன் உங்க வெளிப்படுவதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு உங்க வீட்டுல உச்ச குரு, அதாவது ஜென்ம குரு ஓரளவுக்கு உடம்புக்கு கெடுதல் சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இருந்தால் அது உச்சமாக இருந்தாலும் அது பெரிதளவுக்கு பாதிப்பு இல்லை. ரெண்டாவது, உச்சகுரு உங்க வீட்டுல இருக்கிறது குரு பார்வை சந்திரன் மேல பட்டாலும், சந்திரன் குரு பார்வை பட்டாலும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள். அது இல்லாம நட்பு கிரகமான சூரியனும் உங்க வீட்டுல இருக்கிறதுனால பெரிய பலம் தான். கரெக்டா ஆகஸ்ட் 1 பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல 2ஆம் வீட்டுல இருந்த கேதுவோட இருந்த சுக்கிரன் உங்க 3ஆம் வீட்டுக்கு கன்னிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அங்க கன்னியில அது நீச்சம் ஆயிடும். அதனால உங்க 3ஆம் வீட்டு தன்மை சுக்கிரனால ஒரு இதை நீச்சம் அடையும் போது சுக்கிரனுடைய தன்மையை அங்க கொஞ்சம் பாதிப்படுறதா இருக்கும். இதுதான் பெரிய அளவுல பெரிய மாற்றம் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு 7 வருட சனி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி அந்த எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில பெரிதளவுல நீங்க பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு கடகராசியாரம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா ஒரு கோச்சா ரீதியில ஒரு கிரகம் 2 வருஷத்துக்கு ஒரு கிரகம் மாறுதுன்னா எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்றது இப்போ அஷ்டம சனியினால பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரங்கிட்ட நீங்க உங்களுடைய அனுபவத்தை தாராளமா பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா சனியுடைய வீரியத்தனம் எப்படிப்பட்டது என்றது உங்களால நன்றாக உணர முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7 வருட சனி அந்த மாதிரி சூழல்லாம் கிடையாது. ஆனால் சனி கொஞ்சம் பாக்கிய சனியா இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சார்ந்த வரவு இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இருந்து பாக்கிய சனி பெரிதளவு தன வரத்தை தான் கொஞ்சம் காலதாமதப்படும் தவிர பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. 2 குரு பார்வையும் உங்க வீட்டுல இருந்து பார்வை பார்க்கறதுனால அதுவும் ஒரு கேரண்டீடா, அதாவது இன்னைக்கு தரம் சொல்ல நாளைக்கு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி சார்ந்த உறவுகளை உங்களோட அறிவுரை, ஆலோசனை, உதவிகள்லாம் கிடைக்கிறதா இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் ஒரு நீண்ட தொலைதூர பயணங்கள்லாம் சென்று வருது, புனித பயணங்கள்லாம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த சனி இருக்கிற காலத்துல 9ஆம் இடத்துல. அது 9ஆம் இடத்துல சனி இருந்தா தந்தையின் உடல் நலத்தை சிறிது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். மற்றபடி பெரிதளவுக்கு அது சனினால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சந்திரனுடைய அடிப்படை கொண்டுதான், சந்திரன் நகர் கொண்டுதான் இந்த வார்த்தையான ராசி பலன் சொல்லப்படுவதா இருக்கும். அதை பத்தி நான் சொல்கின்றேன். அதை பத்தி அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டேக் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வாரத்துல ஹைலைட்டான விஷயங்களை குறிப்பிட்டலாம். இந்த ஜூலை 31 ஆகஸ்ட் 1 கரெக்டா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திராசிரம காலம் வருது. அந்த நேரத்துல மட்டும் எந்த விதமான முக்கிய முடிவுகள், காரியங்கள், புதிய ஒப்பந்தங்கள் இது மட்டும் நீங்க ஏற்படுத்திக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருக்க நாட்கள்லாம் நீங்க அதுக்கான வேலைகள்லாம் முடிச்சுக்கலாம். ஒரு அக்ரிமெண்ட் போறீங்கன்னா 31 மட்டும் வேண்டாம். ஏன்னா சந்திரன் மறைகிறதுனால மனம் சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கும், அறிவு ரீதியா அது வெளிப்படுத்த சூழல் இருக்கும். அதனால அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் 2026 26ஆம் தேதி 27 28 அந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில தான் இருக்கு. அது உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீடா இருக்கிறதுனால குண ரோக சத்ரு ஸ்தானம் என்றதுனால, அதாவது நோய், கடன், எதிரிகளை குறிக்கிற இடம் அது. அதனால எவ்வளவு பெரிய எதிர்ப்பு எதனா வந்தாலும் அதை முறியெடுத்து வெற்றி பெற சூழல் இருக்கும். மறைமுகமான எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். ஒரு சின்ன அலைச்சல் தான் இருக்கும். அது நைட்ல ஒரு சிறு தூக்கத்தையும் கெடுக்குதாரு. ஏன்னா நெருப்பு கிரகமான சூரியனும் உங்க வீட்டுல இருக்கிறதுனால, அதனால சீக்கிரமா நீங்க படுத்துங்கிறது தூக்கம் இல்லைனால உடம்பு கெட்டு போயிடும். அதனால தூக்கத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேலை பலுவும் கொஞ்சம் ஏற்படலாம். இந்த 3 நாள் சூழல் அது மாதிரி இருக்கு. 26ஆம் தேதியில பாத்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த சிந்தனைகளா உங்களுக்கு அதிகமா இருக்கும். வீடு, குடும்பத்தோட குலதெய்வ கோயில் வழிபாடு செல்றது, குடும்பத்துல இருக்கவங்களோட முக்கியமா கணவன் மனைவி உறவுகளுக்கு அன்றைய நாள் 26ஆம் தேதியில கோயில்ல சென்று வரலாம். அதே நாள் உங்களுக்கு அந்த கோயில் வழிபாட்டு இதுக்கெல்லாம் சிறப்புடைய நாளாக இருக்கும். அதுக்கடுத்து 27ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமா பொருட்கள் வாங்குறது, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறது, மடம் இதை சார்ந்து யோசிப்பதா இருக்கும். கணவன் மனைவி உறவுல சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் வராதுன்னு பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த 27ஆம் தேதியெல்லாம். ஏன்னா உங்க வீட்டுல 2ஆம் வீட்டுல தனக்குடு வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால, அது பகை வீட்டு இருக்கிறதுனால, உங்க வீட்லயே சூரியன் இருக்கிறதுனால போதி மட்டும் சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா அந்த சந்தோஷத்தை நீங்க கண்டிப்பா ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்போ பொருள் வாங்க போறோம்னு போயிட்டு அந்த இடத்துல வாங்குற இடத்துல விலங்கத்தை வரவழைச்சுக்கிறாருங்க. ஏதோ சந்தோஷம் வர நேரத்துல ஏதோ வெண்ணை திறந்து வர நேரத்துல பானை கூட இருக்கதையா இருக்கும். அது மாதிரி விஷயங்கள்ல சந்தோஷம் இருக்குன்னா அதை அப்படியே கிராஜுவலா கொண்டு போங்க. அது ஒரு பொழுதுபோக்கான விஷயங்கள்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். 28ஆம் தேதியில பாத்தீங்கன்னா அரசு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆளுமையை நீங்க கண்டிப்பா உணரலாம். போது மட்டும் உங்களுக்குள்ள ஒரு விதமான யூக தலை காட்டாத பார்த்து கொள்ளுங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29, 30 இந்த 2 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மகர ராசிக்கு டிராவல் பண்ணுது. மகர ராசி உங்க ராசியில இருந்து 7ஆம் வீடா இருக்கிறதுனால, அது 29ஆம் தேதியில பார்த்து பௌர்ணமி வந்து நிறைஞ்ச பௌர்ணமியா இருக்கிறதுனால 7ஆம் வீடு இருக்கிறதுனால கலசர சாணம், அதனால உச்ச குருவும் வந்து பார்வை வந்து மகர ராசியில பட்டதுனால கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் வந்து கண்டிப்பா அது முன்னால் இருந்து அந்த இதெல்லாம் கசப்புலாம் நீங்க ஒரு விதமான அன்பு பாச நேசம் எல்லாமே கூடி வரும். தொழில் கூட்டாளி சார்ந்த லாபம் ஏற்படுவதாக இருக்கும். அது அரசியல் தொடர்புடையவங்க தந்தை சாரு அறிவுரை ஆலோசனை கிடைக்கும். உங்கள் மேல அதிக பாராட்டு. குருவின் அருள் வந்து சூரியனோட இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு ஆளுமையை கண்டிப்பா 29ஆம் தேதியெல்லாம் உணரலாம். அதே 30ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி, அதை பௌர்ணமி முடிஞ்சு பிரதம தேதி. அதே சூழலும் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திர சந்தம் இருக்கிறதுனால மனம் சார்ந்த ஒரு சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படதா செய்யும். குடும்ப ரீதியான காதல் உறவு, நட்புகள் உறவுகள், கணவன் மனைவி உறவுலாம் ஒரு சிறப்புட்டது. அந்த 2 நாள் நன்றாவே இருக்கும். அதாவது கோச்சார் ரீதியாக நன்றா இருக்கு. உங்க ராசி பலன் இதுல வந்து இன்னும் நல்லா இருந்தா இன்னும் நல்லா பூம் பண்ணி கொடுக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி 31 ஜூலைல இருந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கும்பராசிக்கு இடப்பெயர் ஏற்படுகிறது. அதாவது மூத்த சகோதர சகோதரி வழி உறவுகள்லாம் உங்களுக்கு ஒரு விதமான ஆலோசனை அறிவுரை கொண்டு உதவிகரமாக இருப்பார்கள். அது செவ்வாயம் வந்து உங்க 2ஆம் வீட்டை பாருங்க. வீடு சார்ந்த விஷயங்களை போது மட்டும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மண்மனை வீடு சார்ந்த சிவில் சர்வீஸ்ல இருக்கவங்க, மருத்துவத்துறை, அறுவை சிகிச்சை துறையில இருக்க விளையாட்டு வீரர்கள் எல்லாம் வந்து நன்றாகவே இருக்கும். இருந்த விஷயங்கள் வந்து உடனுக்குடனே நடக்காது, கொஞ்சம் காலதாமதம் ஆகும். எப்ப 31ஆம் தேதியில அப்புறம் வார இறுதி நாள்ல செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த 31, 32 வந்து கும்பராசிக்கு போறதுனால சந்திராசிரம காலம். சூழல் வந்து இது மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து சில விஷயங்கள்ல வந்து முக்கிய முடிவுகள், திட்டங்கள்லாம் வந்து போதிய மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய முதலீடுகள், யாருக்கும் கடன் ஜாமீன் கையெழுத்து போறது, வாக்குறுதி கொடுறது, இதெல்லாம் இந்த 2 நாள் 31, 1ஆம் தேதி தவிர்த்து கொள்ளுங்கள். இருந்து வந்து உங்களுக்கு சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்க மாதிரி ஏற்படுத்தணும். வந்துட்டு போயம்பா, இதெல்லாம் இருக்கு, ஒரு கையெழுத்து போட்டு போயம்பா, இதெல்லாம் நான் பிரச்சனை இருக்கு, அது எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க நீங்க செயல்பட்டீங்கன்னா அங்க இருந்த விலங்கு தொடங்கும். நம்ம ஒழுங்கா போனா கூட கல் விட்டு எரிகிற கதை தான் இது. வீணா சண்டை வலிக்கிறது. அதனால வந்து அந்த 2 நாட்கள் வந்து பொது மட்டும் சந்திராஷ்டமி காலத்துல பொதுவா இந்த அஷ்டமி நவமி காலத்துல எப்படி நம்ம இதுவா இருக்கோமோ, விஷயங்கள் நல்ல காரியங்களை தவிர்த்து கொள்றோமோ, அதே மாதிரி தான் சந்திராம்ச காலத்திலயும் வந்து தவிர்த்து கொண்டு ஆலை வழிபாடு வேணா, தியான யோகா, ஆலை வழிபாடு போன்ற ஆன்மீக பயிற்சி செய்து 2 நாட்களை கலந்து செல்வதே நல்லது. தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு வேகம் ஆற்றல் கொண்டுதான் இருக்கும். அதனால பதவி உயர்வுகளும் தரலாம். 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த தகவல் தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு உள்ளது. இருந்தும் புதன் வந்து 12ல மறைவு இருக்குது. அது ஆட்சி வீடா இருக்குதா பெரிதளவுக்கு அது இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இருந்த ஒரு முறைக்கு ஒரு முறை எதுவுமே ரீசெக் பண்ணி பண்றது நல்லது. நிதி சார்ந்த பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு விதமான ஆன்மீக சார்ந்த செலவுகள்ல சுப செலவுகள் தான் ஏற்படும். கோயில் குளத்துக்குலாம் போறதுல ஒரு சுப செலவு தானே. அது மாதிரி 1ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 31, 32 சந்திராம்ச காலமால அப்ப பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்க உச்ச குரு வந்து உங்க வீட்டுல இருக்கிறதுனால அது ரொம்ப சிறப்பானதுதான். அதனால திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாம் சாத முடியும். இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்க லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடகராசிக்கு 3 நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதுல புனர்பூசம் 4ஆம் பாதம் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்க ராசியில குரு இருக்கிறதுனால உங்களுக்கான நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தடையின்றி நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு. பொருளாதார உயர்வு உங்களுக்கான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். 29, 30ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா அது மகர ராசியில இருக்கும்போது சந்திரன் வளர்ச்சி வந்து பௌர்ணமி சந்திரன் நேரடியா குருவை பார்க்கறதுனால கஜகஸ்ரீ அந்த 2 நாட்கள் ரொம்ப சிறப்பான இதுதான். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு அந்த 2 நாள் சிறப்பான நாட்கள் தான். இந்த 31, 1ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமுட இருக்கு. சந்தோஷம் வேலை. 1ஆம் தேதி வந்து கன்னிக்கு வந்து சுக்கிரன் இடப்பெயர் ஏற்பனால கன்னி நீச்சமாகுது. அந்த 2 நாட்கள் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. அது ஒரு பூச நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா சனியின் அம்ச பொருந்த நட்சத்திரம். அது உங்க ராசியில இருந்து பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் சார்ந்த செலவுகளா ஏற்படும், தர்ம காரியங்களா ஈடுபடுவீங்க. அந்த சந்தோஷமான நாட்களை மட்டும் கொஞ்சம் விஷயங்கள் பயணங்களை போது மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா புதனின் அம்ச பொருந்திய நட்சத்திரம். 12ல புதன் இருக்கிறதுனால தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால நைட்ல தூக்கும்போது போது மட்டும் அந்த போன் சார்ந்த விஷயங்கள்ல கம்யூனிகேட் பண்ணாதீங்க. கண்டிப்பா தூக்கத்தை பாதிப்படை வைக்கும். உங்க வீட்டிலேயே சூரியன் இருக்கிறதா நெருப்பு உடல் சார்ந்த உஷ்ணம் இருந்துட்டு இருக்கும். அதாவது கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது தேவையற்ற அலைச்சல்லாம் ஏற்படும். அதனால ஆன்மீக பயிற்சி, யோகா, தியானம் அதெல்லாம் செய்வது மனதை ஒரு விதமான அமைதிப்படுத்தும். பேச்சுல கண்டிப்பா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள். நடுவில் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 2, 3. அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை, வெளிர், மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமன் பாத்தீங்கன்னா திங்கள், வியாழக்கிழமை உங்களுக்கு சிறப்பான கிழமைகளாக இருக்கு. ஆன்மீக பரிகாரம் இந்த வாரத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா வார இறுதியில அந்த சந்தோஷம் காலம் இருக்கிறதுனால அதோடைய தோஷம், அதோடைய வீரியம் குறைக்கிறதுக்கு வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாலையை சாற்றி வணங்கலாம். திங்கக்கிழமான சிவபெருமான வில்வேலை மாலை சாற்றி பால அபிஷேகம் செய்வதெல்லாம் சிறப்பு. ஏன்னா அந்த மன குழப்பத்தை சந்தோஷம் இது வந்து கொஞ்சம் மன குழப்பத்தை நீக்கி குடும்பத்துல ஒரு அமைதியை கொண்டு வரும்.
அதனால் கடகராசிக்காரர்களாகிய தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாமல் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கிறேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட உறவுடத்தில் நட்புடத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.